மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி தோசைக்கு வந்து எப்படி சிம்பிளாக ரொம்ப குயிக்காக ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் நல்ல காரசாரமான ஒரு அவசர சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். அப்புறமா 3 தக்காளி பழம், நல்ல பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 3 பல்லு பூண்டு, காரத்துக்கு வந்து ஒரு 15 வரமிளகாய். இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து வரமிளகாய் இவ்வளோ தேவைப்படாதுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா இது தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் அரைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா தக்காளி பழம் நம்ம சேர்த்துருக்கனால தண்ணி தேவைப்படாது. அப்புறமா வந்து கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி இதில் வந்து கருவேப்பிலையும் கடுகும் சேர்த்துக்கலாம். நல்லா வெடிச்ச பின்னாடி அரைச்சி வச்சுக்க சட்னி இதில் சேர்த்துக்கலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற ஒரு டேஸ்ட்டு. அப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து இதில் சேர்த்துலாம். நல்லா வந்து சட்னி வற்றட்டும். வற்றின பின்னாடி தான் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து சட்னி நல்லா வற்றி கட்டியாயிடுச்சு. ஸோ பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், சூப்பரான அவசர சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே லைக் போட்டு மறந்துடாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.